Tamil Bell. Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியாக பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஏசியா கப்போட ஃபைனல் மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் வெர்சஸ் ஸ்ரீலங்கா. இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் ஸ்மால் கான்டெஸ்ட்டுக்கான டீமும் மெகா கான்டெஸ்ட்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம எல்லாரும் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே போல் நீங்கள் இன்னும் மை ஃபேப்11 ஆப்பில் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோட் வந்து தமிழன் ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இதில் என்ட்ரி ஃபீஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கிராண்ட் லீக்ஸும் இதில் நிறையவே கண்டென்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். மறக்காமல் எல்லாரும் மை ஃபேப்11 ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோடு வந்து தமிழன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 11 செப்டம்பர் 7:30 இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா துபாயில் வந்து நடக்குது. ஸோ துபாய் பிச்சை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இந்த சீரீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், T20s இந்த பர்டிகுலர் துபாயாக இருக்கட்டும், ஷார்ஜாவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே செகண்ட் பேட்டிங் பண்ணுறவங்க தான் சேஸ் பண்ணுற டீம் தான் வந்து மோஸ்ட்லி வின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டாஸை வின் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பவுலிங்கை தான் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா மேட்சும் அவங்க வின் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. ஸோ டாஸ்லேயே கிட்டத்தட்ட யார் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஊர்ஜிதமாக ஆகிடுது. ஸோ இது வந்து எல்லாமே அதில் பார்த்தீங்கன்னா பேட் செகண்ட் பண்ணுறவங்க 90% வந்து வின் பண்ணுறாங்க. பேட் ஃபஸ்ட்டு பண்ணுறவங்க 10% தான் வின் பண்ணுறாங்க. லைக் இருந்தாலுமே நம்ம இந்த 90% சேஸ் பண்ணுறவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே போட்டுறாமல் லைக் ஒரு 10 டீம் போட்டிங்கன்னா அதில் ஒரு டீம் அது பேட் ஃபஸ்ட் பண்ணுற டீம் வின் பண்ணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயும் டீமை போடுங்க. ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஆவரேஜான ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 155 அப்படிங்கிறது ஆவரேஜான ஸ்கோராக இருக்குது. ஃபாஸ்ட் பாலர்ஸ் வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூஸ்ட் பிச் ஆனதுக்கப்புறம் லைக் வந்து மிடில் ஓவர்ஸில் வந்து ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. சரி, ஓகே, இப்போ ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் பண்ணி பார்ப்போம். பாகிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் ரிஸ்வான் அண்ட் பாபர் அசாம் ரெண்டு பேரும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. அடுத்ததாக ஃபக்தர் சமான், இஃப்திகார் அகமது, குஸ்தில் ஷா, சதப் கான் லாஸ்ட் மேட்ச் இல்லை, ஸோ ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த மேட்ச் டேரெக்டாக பிளேயிங் பண்ண போகிறாரு. நவாஸ், ஆசிஃப் அலி, ஹாரிஸ் ராஃப், நசீம் ஷா அண்ட் முகமது அஸ்னைன். இது வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் அடுத்ததாக ஸ்ரீலங்கா டீமை பொறுத்த வரைக்கும் 10 நிஷாங்கா அண்ட் குஷால் மெண்டிஸ் ரெண்டு பேர் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. அடுத்ததாக குணத்திலகா, தனஜியா டி சில்வா, பனுகா ராஜபக்ஷா, தி ஷனகா, வனிடு அஸ்ரங்கா, ஸ்ரீ கருணரத்னே, மகேஷ் தீக்ஷனா, டி மதுசங்கா. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. யாருமே எதிர்பார்க்காத முறையில் வந்து ஸ்ரீலங்கா ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த சீரீஸில். ஸோ ஸ்ரீலங்கா உண்மையிலேயே சூப்பராக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பாகிஸ்தானுக்கு அப் அண்ட் டவுன் ரெண்டுமே இருக்குது இந்த ஏசியா கப்பில். ஸோ மோஸ்ட்லி வந்து எல்லாருமே எதிர்பார்த்தது இந்தியா தான் ஃபைனலுக்கு வரும் அப்படிங்கிற எதிர்த்தாங்க. ஸோ சம் இதில் லாஸ் ஆனதுனால நெயில் பிட்டிங்கில் தான் லாஸ் ஆனாங்க. சரி, ஓகே, இந்த ரெண்டு டீமுக்கும் இப்போ ஃபைனல் வந்திருக்காங்க. இவங்களுக்கான ப்ரிவியூஸை நம்ம பார்ப்போம். பாகிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் பாபர் அசாம் அண்ட் ரிஸ்வான் இந்த ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிளேயர் பாகிஸ்தான் டீமுக்கு. அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த சீரீஸில் லீடிங் ரன் கெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பிளேஸில் வந்து ரிஸ்வான் தான் இருக்கார். ஸோ ஃபஸ்ட் பிளேஸில் விராட் கோலி இருக்கார், ரிஸ்வான் வந்து செகண்டாக இருக்கார். ஸோ அந்த டீமுக்கு வந்து மோஸ்ட்லி வின் பண்ணுற இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்வானுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கும் இருக்குது. ஸோ அதை தாண்டி பாபர் அசாம் இன்னும் ஃபார்முக்கு வரல. ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் பாகிஸ்தானுக்கு சொல்லலாம். பாபர் அசாமும் ஃபார்முக்கு வந்துட்டார்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தான் கப் அப்படிங்கிற மாதிரி ஊர்ஜிதனம் ஆகிடும். அடுத்ததாக ஃபக்தர் சமானை பொறுத்த வரைக்கும் 50-50 ஆப்ஷன்ஸில் தான் அவர் ஆடிட்டு இருக்காரு. சார் இதுக்கு எப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரிஸ்வான் அண்ட் பாபர் அசாம் ரெண்டு பேருமே டாப் ஆர்டரில் ஒரு 30+ ரன் அடிச்சிடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து இவர் கொஞ்சம் ஏர்லி அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகம். ஸோ இப்போ நம்ம ரிஸ்வானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விக்கெட் கீப்பர் பண்ணுறாரு. விக்கெட் கீப்பர்லேயே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் கரண்ட் நல்ல ஃபார்மில் இருக்கிறதுனால ஸோ ரிஸ்வான் வந்து ஒரு ஆப்ஷன் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அவரை பிக் பண்ணுறதுனால டபுள் ஆப்ஷன்ஸ் விக்கெட் கீப்பர்லேயும் பர்டிகுலர் பாயிண்ட் வந்துடும். தென் பேட்டிங்கில் வந்தாலுமே மினிமம் ஒரு 25 to 30+ ரன் வரைக்கும் சாலிடாக ஆடிடுறாரு. ரிஸ்வானை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ட்ராபேக் இருக்குது. இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. ஒரு 10 to 15 பால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாரு. டைம் எடுத்து ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அடிக்கிறார். இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே பார்த்தா அவங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி டைம் எடுக்கிறதுக்குள்ளே ஏர்லி அவுட் ஆகிறது கூட சம் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் 10 டீம் போட்டிங்க அப்படின்னா ஒரு 8 டீமில் நீங்கள் அவரை மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கிட்டாலுமே
2 டீமில் மிஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த 2 டீமில் மிஸ் பண்ணுறது எந்த மாதிரி டீமில் அப்படின்னா, பாகிஸ்தான் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா அவர் ரிஸ்வானை வந்து மிஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். சப்போஸ் அவர் அந்த கொஞ்சம் ஏர்லியர் அவுட் ஆகிட்டார் அப்படின்னா அவரை மிஸ் பண்ணியிருக்க அந்த 2 டீமும் கொஞ்சம் டாப்பில் வந்துடும். ஸோ பாபர் அசாமை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் தான் ஒரு 30+ ரன் வரைக்கும் ஆடினார். சேம் ஸ்ரீலங்கா கூட ஓரளவு நல்ல ஆவரேஜும் வச்சுருக்காரு. ஸோ பாபர் அசாம்கிட்டருந்து கண்டிப்பாக இந்த மேட்ச் அந்த 30+ ரன் சாலிடாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நிறைய பேர் இந்த சீரீஸில் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து பாபர் அசாமுக்கு தான் அதிகப்படியான கேப்டன் ஆப்ஷன்ஸை கொடுத்துருந்தாங்க. அடுத்தடுத்த ஒரு ஃப்ளாப்னால டோட்டலி குறைஞ்சிருச்சு. இந்த மேட்ச் அட்லீஸ்ட் ஒரு டீம்லேயாவது பாபர் அசாமுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபக்தர் சமான் சொன்ன மாதிரி டாப் ஆர்டரில் ஏர்லியாக விக்கெட் விழுந்துடும். அந்த 2 டீமில் ரிஸ்வானை மிஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா? ஸோ அந்த 2 டீமில் வந்து நீங்கள் வந்து ஃபக்தர் சமானை ட்ரை பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் ரிஸ்வான் பாபர் அசாம் 2 பேர்த்தையுமே போட்டிருக்கீங்க அப்படின்னா அதில் 50-50 ஆப்ஷன்ஸில் ஃபக்தர் சமானை ட்ரை பண்ணிக்கோங்க. இஃப்திகார் அகமதை பொறுத்த வரைக்கும் பேட் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க பாகிஸ்தான் அப்படின்னா டாப் ஆர்டரில் வந்து 2 விக்கெட் ஏர்லியாக விழுந்துச்சுன்னா இஃப்திகார் அகமது பேட்டிங்க்கு வருவார். சப்போஸ் சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரன்ஸுக்கு தகுந்த மாதிரி முகமது நவாஸ் அண்ட் சதப் கான் இவங்க 2 பேர்த்துலேருந்து யாரை வேணாலும் கொஞ்சம் டாப் ஆர்டரில் ஆட வச்சு அந்த விக்கெட் வந்து எங்களுக்கு இந்த விக்கெட் தேவையில்லாத விக்கெட் நீங்கள் போய் ஒரு கணிசமான ரன் அடிச்சுட்டு வாங்குங்கிற மாதிரி அனுப்பி விட்டுறாங்க. இவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி 2 பேருமே ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கில் வந்து ஒரு மேட்சையே சேஞ்ச் பண்ணிட்டு போயிடறாங்க. ஸோ இப்போ இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக நவாஸ் எப்படி வந்து சேஞ்ச் பண்ணாரோ அதே மாதிரி சதப் கானும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கார் மேட்ச்சை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள மாற்றி ஆட வச்சுருவாங்க. ஸோ செகண்ட் பேட்டிங் அப்படின்னா இஃப்திகார் அகமதை ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. இதுவே ஃபஸ்ட் பேட்டிங் அப்படின்னா டாப் ஆர்டரில் ஏர்லியாக 2 விக்கெட் விழுந்துருங்கிற மாதிரி டீம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக இஃப்திகார் அகமதை ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 20-25+ ரன் சாலிடாக அடிச்சிருவார். இந்த ஆசிஃப் அலியை பொறுத்த வரைக்கும் இவரோட டவுன் எப்போ வேணாலும் மேலே போகும், எப்போ வேணாலும் கீழே வரும். ஸோ அவருக்கான பொசிஷன் என்னென்னா கடைசியில் வந்து அடித்து ஒரு 25-30+ ரன் அடித்து ஒரு நல்ல ஸ்கோரை கொண்டு போகணும். அதுதான் அவருடைய ரோல், ஃபினிஷிங் ரோல். அது வந்து பார்த்திங்கன்னா சேஸ் பண்ணுறப்பையும் அவர் வந்து பார்த்திங்கன்னா கடைசி லெவல் வரைக்கும் இறக்கிக்கிட்டே தான் போவாங்க தவிர மேலே ஆடவே வைக்க மாட்டாங்க. ரீசன் என்னங்கன்னா கடைசி ஒரு ஓவரில் 20+ ரன் அடிக்கணும்னா கூட ஆசிஃப் அலி இருக்கார், அடிக்க சான்ஸ் இருக்கும், ட்ரை பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஆசிஃப் அலியை கீழேயே தான் கொண்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் அவரை ட்ரை பண்ணுங்கள். இந்த குசில் ஷாவை பொறுத்த வரைக்கும் குசில் சார் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக வந்து ஸ்ட்ரைக் ரேட் இல்லை. டொமஸ்டிக் சர்க்கிள்லையும் சரி பிஎஸ்எல்லையும் சரி நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டு நல்லா அடிச்சிருக்காரு. இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அவர்கிட்ட ஸ்ட்ரைக் ரேட்டுங்கிறது ஒன்று கிடையாது குஸ்தில் சார்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் அவரோட டவுனும் ஃபஸ்ட் பேட்டிங் அப்படின்னா இப்போ லைக் வந்து ரிஸ்வான் பாபர் அசாம் 2 பேருமே ஆடிடுறாங்க. ஒரு 30+ ரன் ஆடிடுறாங்கன்னா ஃபக்தர் சமான் ஃப்ளாப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களா. அந்த மாதிரி ஃபக்தர் சமான் ஃப்ளாப் ஆகிட்டார்னா இஃப்திகார் அகமதுக்கு முன்னாடியே குஸ்தில் ஷாவை ஆட வச்சுருவாங்க. ஏன்னா ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் அந்த ஒரு ஆப்ஷன்ஸில் கொண்டு போவாங்க. இதுவே டாப் ஆர்டரில் 2 பேருமே ஆடிட்டு டாப் ஆர்டர்லேருந்து யாராவது ஒருத்தவங்க ஆடிடுறாங்க. அதாவது ரிஸ்வான் ஆர் பாபர் அசாம் 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தவங்க தான் ஆடுறாங்க. இப்போ லைக் நம்ம சொன்ன மாதிரி ரிஸ்வான் வந்து அவுட் ஆகிடுறாருன்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்போ. அதில் வந்து ஃபக்தர் சமான் ஒரு 25-30+ ரன் ஆடிடுறாங்க இல்லைங்களா. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இஃப்திகார் அகமதை அடுத்து ஆட வச்சிடறாங்க. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டீம் போடுறப்போ இந்த மைண்ட் செட்டில் டீம் போட்டிங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷன்ஸில் நமக்கு பிளேயர்ஸு ரேங்க் எடுத்து கொடுப்பாங்க. இப்போ பவுலிங் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 5 மெயின் பவுலர்ஸ் சதப் கான், நவாஸ், ஹாரிஸ் ராஃப், நசீம் ஷா, முகமது ஹஸ்னைன் இந்த 5 மெயின் பவுலர்ஸும் தான் பவுல் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லா மேட்சஸுமே இந்த எல்லாருமே 4 ஓவர் பவுல் பண்ணிடுறதுனால நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிளேயர்ஸை பிக் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்துச்சுன்னா ஹாரிஸ் ராஃப் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படிங்கிறது ஒன்றும் தென் பாகிஸ்தான் வின் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம் அப்படி 2ல் எது போட்டாலுமே நீங்கள் வந்து ஹாரிஸ் ராஃபை வந்து இம்பார்ட்டன்ட் ரோலாக வச்சுக்கலாம். ஏன்னா டெத் ஓவர்ஸில் அவர் தான் பவுல் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அதே மாதிரி நசீம் ஷா இன்சியில் பவர் பிளேஸ்லேயே பவுல் பண்ணக்கூடியவர். ஸோ இவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா இன்சிலாக பவர் பிளேஸ்லேயே ஒரு ஓவர்லேயோ அல்லது 2வது ஓவர்லேயோ ஒரு விக்கெட் எடுத்துட்டார் அப்படின்னா அந்த 6 ஓவருக்குள்ளவே அவரோட 3வது ஓவரையும் அவர் பவுல் பண்ண வச்சிடுறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ நசீம் ஷாப்டிருந்து நம்ம 1 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். இதுவே முதல் 2 ஓவர் பவுல் பண்ணுறப்போ அவர் விக்கெட் எடுக்கலைன்னா மீதி இருக்க 2 ஓவர்ஸ் அவர் டெத் ஓவர்ஸில் தான் கொடுக்குறாங்க. அப்போ 4 விக்கெட்ஸ் எடுக்கு, அதாவது 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இதுவே பவர் பிளேலேயே ஒரு விக்கெட் எடுத்துட்டாருன்னா 3 ஓவர் கொடுத்துருவாங்க. இப்போ லைக் ஒரு விக்கெட் விழுந்துருது அப்படின்னா அவரோட பாலை கொஞ்சம் பார்த்து ஆட ஆரம்பிச்சிருவாங்க. சிங்கிள் மட்டும் மேக் பண்ணி ரொட்டேட் பண்ணி ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ விக்கெட் கொஞ்சம் கம்மியாக கிடைக்க வாய்ப்பு இருக்கும்.
அதனால் நசீம் ஷாகிட்டருந்து நம்ம ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அஸ்னைன் அண்ட் ஹாரிஸ் ராஃப் இந்த 2 பேருமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருப்பாங்க. 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்துச்சு அப்படின்னா சதப் கான்லேருந்து நம்ம மினிமம் 1 or 2 விக்கெட்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ பேட்டிங்லேயும் கொஞ்சம் டாப் ஆர்டரில் எப்போ வேணாலும் சேஸ் பண்ணுறப்ப ஆட வைப்பாங்க. ஸோ 10லேருந்து 15+ வரைக்கும் அடிக்கிறதுனால சதப் கான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருப்பார். அதுவே ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா நவாஸ்ட் இருந்து சேஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக அவரோட ஒரு பால்லேருந்து 2 விக்கெட்ஸ் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா சதப் கான் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருப்பார். செகண்ட் பவுலிங் அப்படின்னா நவாஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்க சான்சஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட் பேட்டிங் அப்படின்னா நவாஸோட பேட்லேருந்து கண்டிப்பாக 10லேருந்து ஒரு 15+ ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இப்போது பாகிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் பிளேயர்ஸை கொண்டு போகலாம் அப்படின்னா ஃபக்தர் சமான் அண்ட் பாபர் அசாம் 2 பேர்த்தையுமே நீங்கள் ஒரு ரோலில் கொண்டு வரீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் இஃப்திகார் அகமதை சேர்த்து கொண்டு போயிடலாம், இல்லைனா குஸ்தில் ஷாவை கொண்டு போயிடலாம். இப்படி 3 பிளேயர் பேட்டிங் ஆப்ஷன்ஸில் கொண்டு வந்துட்டு சதப் கான், ஹாரிஸ் ராஃப், முகமது அஸ்னைன் இப்படி 3 பிளேயர். ஸோ இப்படி 6 பிளேயர் வரைக்கும் நீங்கள் பாகிஸ்தானில் கொண்டு போயிடலாம். இது வந்து பாகிஸ்தான் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தாங்க அப்படின்னா. இதுவே பாகிஸ்தான் செகண்ட் பேட்டிங்காக இருக்காங்க, சாரி சார் செகண்ட் பவுலிங்காக இருக்காங்க, ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்து பாகிஸ்தான் பண்ணிடுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரிஸ்வான் ஆர் பாபர் அசாம் 2 பேர்த்துலேருந்து எனி ஒன், அடுத்ததாக ஃபக்தர் சமான் அண்ட் இஃப்திகார் அகமது இப்படி 3 பிளேயரையும் பவுலிங் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நவாஸ், சதப் கான் அண்ட் நசீம் ஷா இந்த 3 பேர்த்தையும் வச்சு நீங்கள் டீமை ஃபார்மேஷன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஸ்ரீலங்கன் டீமை பொறுத்த வரைக்கும் நிசாங்கா அண்ட் குசால் மெண்டிஸ் 2 பேரும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. சேம் குசால் மெண்டிஸும் ரிஸ்வானும் ஒரே கேட்டகரி லெவல் பிளேயர்ஸ் தான் இந்த சீசனில். அதாவது இந்த ஏசியா கப் சீரீஸில் வந்து 2 பேருமே ஒரே கேட்டகரி லெவலில் தான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. பர்டிகுலராக நிறைய மேட்ச் வந்து குசால் மெண்டிஸ் தான் ஸ்ரீலங்காவுக்கு வின்னிங் மூமெண்ட்டில் இருந்திருக்காரு. அவர் அடித்த ஸ்கோர் தான் வந்து வின்னிங்ஸில் நிறையாவே கொண்டு வந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்போ எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜான விக்கெட் கீப்பரும் அவர் பண்ணுறதுனால சேம் அவருக்கு இருக்கிற என்ன ஆப்ஷனோ அதே ஆப்ஷன் தான். இப்போ இவரையும் நீங்கள் 10 டீம் போகிறீங்கன்னா அதில் 8 டீமில் ட்ரை பண்ணிட்டு 2 டீமில் மிஸ் பண்ணுங்கள். அந்த 2 டீமில் மிஸ் பண்ணுறது எப்போன்னா ஸ்ரீலங்கா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவரோட பேட்லேருந்து ஒரு 20+ ரன் சாலிடாக கிடச்சிடும். விக்கெட் கீப்பர்லேயும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வரதுனால ஒரு கிட்டத்தட்ட பர்சன்டேஜ் வைஸாகவும் ஒரு 80% வரைக்கும் இருப்பார். ஸோ அவர் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப கீழே வர மாதிரியான ஒரு சான்சஸ் தான் இருக்கும். ஸோ 10 டீமில் 8 டீம் அவரை பிக் பண்ணிக்குவாங்க. ஸ்மால் லீக்ஸ் எல்லாம் அவரை பிக் பண்ணியிருப்பாங்க மோஸ்ட்லி. அது எந்த மாதிரி டீமில் மிஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் ஸ்லைட்லி அந்த 2 டீம் வந்து ரிஸ்க் எடுத்து நீங்கள் அவர் மிஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நிசாங்காவை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைம்ஸில் ஸ்ரீலங்காவுக்காக ஒரு கணிசமான ரன் மேட்ச்சுக்கு மேட்ச் ஆவரேஜ் ஆடிட்டு இருக்கக்கூடிய பிளேயர். இவரும் வந்து பார்த்திங்கன்னா சேம் ரிஸ்வான் மாதிரி இன்சியல் ஸ்டேஜில் கொஞ்சம் டைம் எடுத்துக்குவார். இப்போ குசால் மெண்டிஸ் கூட சம்டைம்ஸ் இப்போ ஹிட்டிங் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நிசாங்கா பொறுத்திங்கன்னா டைம் எடுத்துக்கிறாரு. கொஞ்சம் டைம் எடுத்தது ஒரு 10லேருந்து ஒரு 15 பால் வரைக்கும் டைம் எடுத்துக்கிறாரு. அவர் எடுத்ததுக்கப்புறம் தான் அவரோட ஸ்கோரை வந்து ஆவரேஜாக ஒரு 30-35+ ரன் வரைக்கும் கொண்டு போயிட்டுருக்காரு. ஸோ அப்படி பார்க்குறப்ப அவரையும் நம்ம வந்து 50-50 ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் குசால் மெண்டிஸை மஸ்ட்டாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நிசாங்காவை வந்து கொஞ்சம் 50-50 ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அப்படிங்கிறது நிசாங்காவுக்கு கிடையாது. ஏன்னா 15 பால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறார். அந்த எதுலையாவது ஒரு நல்ல பாலில் வந்து இவர் ஒரு தவறான ஷாட், ஏன்னா டைம் எடுத்துக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபென்சிவ் மைண்டில் இருப்பாங்க. ஒரு 3 பாலுக்கு ஒரு சிங்கிள், 2 பாலுக்கு ஒரு சிங்கிள், இந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து ஆடுறப்போ கொஞ்சம் மேலேயே அவுட் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து நிசாங்காவை வந்து 50-50 ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணிக்கோங்க. குசால் மெண்டிஸை வந்து பார்த்திங்கன்னா லைக் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் விக்கெட் கீப்பர் பண்ணுற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா லைக் ஒரு நிறைய டீம்ஸில் அவரை ட்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங்னா கொஞ்சம் மிஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ குசால் மெண்டிஸை எந்தெந்த டீமில் மிஸ் பண்ணுறீங்களோ அதிலலாம் பத்தும் நிசாங்காவை ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா சேஸ் பண்ணுறப்போ பத்தும் நிசாங்காவோட பேட்லேருந்து ஒரு கணிசமான ரன் ஆவரேஜாக அவர் ஒரு பக்கம் ஸ்டாண்ட் பண்ணி நின்றுக்கிறாரு. ஃபஸ்ட் பேட்டிங்னா மட்டும் கொஞ்சம் 50-50 ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குணத்திலகா, தனஞ்சய டிசில்வா இந்த 2 பேர்த்துலேருந்து யார் நம்ம ஆப்ஷனாக எடுக்கலாம் அப்படின்னா குணத்திலகா பேட்லேருந்து மினிமம் 20+ ரன் குயிக் ஃபயராக வரும். சேம் அதே மாதிரி தான் தனஞ்சய டிசில்வாவுடையும் 20+ ரன் சாலிடாக வரும். பட் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா தனஞ்சய டிசில்வா தான் மினிமம் 3 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. ஸோ அப்படி பார்க்குறப்போ தனஞ்சயா டிசில்வாட்டேருந்து ஒரு விக்கெட் கிடச்சிது அப்படின்னாலுமே அவர் தான் வந்து ஃபேண்டசி டீமுக்குள்ளே இருப்பார். ஸோ 2 பேர்த்துலேருந்து சேஃப்னு பார்த்திங்கன்னா தனஞ்சயா டிசில்வா தான் சேஃப். பனுகா ராஜபக்சா, சனகா
இந்த 2 பேர்த்துக்கிட்ட இருந்து எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா சனாக்கா தான் நமக்கு நல்லாவே தெரியும். பட் எல்லா மேட்சும் பவுல் பண்ணுறாரா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான், சரிங்களா? அது ஒரு பாயிண்ட். தென் இன்னொன்று என்னென்னா, ஒரு லாங் பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருக்குது. இப்போ நம்ம சொன்னோம் ரிஸ்வான், பாபர் அசாம் 2 பேருமே ஒரு லாங் பார்ட்னர்ஷிப் கொடுக்கறது கூட சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி லாங் பார்ட்னர்ஷிப் போகிறப்போ எந்த பவுலராலும் விக்கெட் எடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் சனாக்கா வந்து பவுல் பண்ண சான்சஸ் இருக்கும். அதர்வைஸ் 2 பேர்த்து கம்பேர் பண்ணுறப்போ பேட்டிங்லேயும் கொஞ்சம் டாப் த ஆர்டரில் வரத்துக்கு ராஜபக்சாவுக்கு சான்ஸ் இருக்கிறதுனால அவர் தான் சேஃப். பட் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் உள்ளவர் சனாக்கா. அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜும் எல்லா மேட்சுமே பயன்படுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ ரிஸ்க்காக கிராண்ட் லீக்ஸில் அட்லீஸ்ட் 1 or 2 டீம்ஸில் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான மேட்சஸ் எல்லாத்துலேயுமே கேப்டன்ஸ் நாக் அப்படிங்கிறது ஒரு பேசக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். ஸோ சனாக்கா இது மாதிரி முக்கியமான மேட்ச் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி தான் பாபர் அசாமும் அந்த முக்கியமான மேட்சஸில் கேப்டன்ஸ் நாக் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இந்த மேட்ச்லேயும் அது பார்க்கலாம். 5 மெயின் பவுலர்ஸ்: வனிடு ஹசரங்கா, கருணரத்னே, தீக்ஷனா, மதுசன் அண்ட் மதுசங்கா. இந்த 5 பேரும் வந்து பார்த்திங்கன்னா 5 மெயின் பவுலர்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பி மதுசன் தென் அதே மாதிரி டி மதுசங்கா இந்த 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட 4 ஓவரை ஃபுல்லாக பவுல் பண்ண சான்சஸ் ரொம்ப 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 கம்மி. என்ன காரணம் அப்படின்னா தனஞ்சயா டி சில்வா இருக்கிறாரு. ஸோ அவர் ஒரு ஆப்ஷன், எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால இந்த பி மதுசன் அண்ட் மதுசங்கா இந்த 2 பேருமே அவங்களோட ஓவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஓவர்ஸ் தான் போட சான்சஸ் இருக்கும். மீதி இருக்க 2 ஓவர்ஸை வந்து தனஞ்சயா டி சில்வா பவுல் பண்ண தான் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதில் 4 ஓவர் கம்பல்சரி வனிடு ஹசரங்கா, கருணரத்னே, தீக்ஷனா இந்த 3 பேரும் வந்து 4 ஓவர்ஸை கம்பல்சரி பவுல் பண்ணக்கூடியவங்க. இதில் வனிடு ஹசரங்கா வந்து பாகிஸ்தானுக்கு எகென்ஸ்டாக சூப்பரான பவுல் பண்ணியிருக்காரு. சூப்பராக விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. மினிமம் 2 விக்கெட் அவர் விளையாடி இப்போ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக விளையாண்ட ஒரு 5 மேட்ச்சில் வந்து மினிமம் 2 விக்கெட் பாகிஸ்தான் எகென்ஸ்டாக எடுத்துறாரு. லாஸ்ட்டாக வந்து லீக்கில் நடந்த மேட்ச்சில் கூட பார்த்திங்கன்னா 3 விக்கெட் எடுத்திருந்தார் பாகிஸ்தான் எகென்ஸ்டாக. ஸோ வனிடு ஹசரங்கா சூப்பர்வான ஃபார்மில் இருக்கார், குறிப்பாக பாகிஸ்தானுக்கு எகென்ஸ்டாக விளையாடுறப்போ. ஸோ அவர் வந்து பேட்டிங்லேயும் ஒரு கணிசமான ரன் ஆடுறதுனால அவர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தீக்ஷனாவிட்டிருந்து மினிமம் 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். கருணரத்னே டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் அவர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போது ஸ்ரீலங்காவிலேருந்து எந்தெந்த ஆப்ஷன்ஸில் பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாம்? ஸ்ரீலங்கா வந்து வின் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி டீம், அதாவது டாஸை வின் பண்ணிடுறாங்க, சேசிங் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலமை இருந்துச்சுன்னா எந்த மாதிரி ஆப்ஷனில் கொண்டு போகலாம் அப்படின்னா வனிடு ஹசரங்கா 1 மஸ்ட்டு. தென் கருணரத்னே டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணக்கூடியவர், பேட்டிங்லேயும் வந்து 10லேருந்து 15 ரன் ஆடக்கூடியவர். ஸோ அவரும் மஸ்ட்டு. மீதி இருக்க 3 ஆப்ஷன்ஸில் தீக்ஷனா ஆர் டி மதுசங்கா இந்த 2 பேர்த்துலேருந்து எனி ஒன்று நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். தீக்ஷனாவை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர், அவரோட ஓவர்ஸை மோஸ்ட்லி 14 ஓவருக்குள்ளே அவரோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவார். ஸோ 1 விக்கெட் வரைக்கும் எடுக்க சான்சஸ். இந்த மதுசங்காவை பொறுத்த வரைக்கும் டெத் ஓவர்ஸில் கருணரத்னே கூட பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இவருக்கு தான் அதிகம். அப்படிங்கிறதுனால மதுசங்காட்டிருந்து டெத் ஓவர்ஸில் 3 ஓவரே அவர் பவுல் பண்ணாலுமே டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதுனால ஒரு 2 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ தீக்ஷனா ஆர் மதுசங்கா 2 பேர் தான் யாராவது ஒருத்தவங்களை சூஸ் பண்ணிக்காங்க. ஃபஸ்ட்டு பவுலிங் ஸ்ரீலங்கா பண்ணாங்கன்னா இதில் இன்னொரு 3 பிளேயர் யாராவது சூஸ் பண்ணலான்னா, 1 நிசாங்கா ஆர் குசால் மெண்டிஸ் இந்த 2 பேர்த்துலேருந்து எனி ஒன். தென் தனஞ்சயா டி சில்வா. இப்படி 5 பேர்த்தை நீங்கள் கொண்டு போகலாம். அப்படி இல்லைன்னா நிசாங்கா ஆர் குசால் மெண்டிஸ் ஆர் தனஞ்சயா டி சில்வா இப்படி இந்த 3 பிளேயரை கொண்டு போய் பவுலர்ஸில் 3 பிளேயர் கிட்டத்தட்ட 6 பிளேயர் வரைக்கும் நீங்கள் கொண்டு போய்க்கலாம். ஸ்ரீலங்கா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்க அப்படின்னா, இதுவே ஸ்ரீலங்கா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா தனஞ்சயா டி சில்வா 1, தென் அதே மாதிரி நிசாங்கா ஆர் குசால் மெண்டிஸ் இந்த 2 பேர்த்துலேருந்து யாராவது ஒருத்தவங்க 2, ராஜபக்சா 3, தென் வனிடு ஹசரங்கா 4, தீக்ஷனா ஆர் கருணரத்னே இந்த 2 பேர்த்துலேருந்து ஒருத்தவங்களை சேர்த்து 5 பிளேயர் வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 2 டீமில் இருந்துமே நம்ம ஆப்ஷன்ஸில் கொடுத்துட்டோம். எந்தெந்த யார் ஃபஸ்ட் பவுல் பண்ணால் எந்த ஒரு 6 பிளேயரை கொண்டு போகலாம், செகண்ட் பவுல் பண்ணாங்கன்னா யாரை கொண்டு போகலாங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கு. இப்போது ஒரு 14 பிளேயர் ஃபேண்டசி டீமில் இருக்க வாய்ப்புள்ள ஒரு 14 பிளேயர் பார்த்தோம் அப்படின்னா, ரிஸ்வான் 1, பாபர் அசாம் 2, ஃபக்தர் சமான் 3, சதப் கான் 4, முகமது நவாஸ் 5, ஹாரிஸ் ராஃப் 6, முகமது அஸ்னைன் 7, தென் பி நிசாங்கா 8, குசால் மெண்டிஸ் 9th ஆப்ஷன், தனஞ்சயா டி சில்வா 10th ஆப்ஷன், தென் அடுத்ததாக ஹசரங்கா 11th ஆப்ஷன், கருணரத்னே 12th ஆப்ஷன், தீக்ஷனா 13th ஆப்ஷன், தென் டி மதுசங்கா 14th ஆப்ஷன். இந்த 14 பிளேயர்லேருந்து 8 அல்லது 9 பிளேயர் ஃபேண்டசி டீமில் வந்துட்டால் கூட மோஸ்ட்லி நீங்கள் போட்ட அமௌண்ட்டை லாஸ் பண்ண மாட்டீங்க. இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸில் மாற்றி பிளேயர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா,
ரிஸ்வான் மோஸ்ட்லி நிறைய யூசர்ஸ் அவருக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி குசால் மெண்டிஸ் இவங்களுக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. இது காமன். ஸோ அதை விட்டுறலாம். ஸோ ரிஸ்க்காக கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கிராண்ட் லீக்ஸ்க்கு அப்படின்னா கண்டிப்பாக வனிடு அசரங்கா ஆர் கருணரத்னே இந்த 2 பேருமே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு பவுல் ஸ்ரீலங்கா பண்ணாங்க அப்படின்னா இவங்க 2 பேர்த்தில் யாருக்கு வேணாலும் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு பவுலிங் பாகிஸ்தான் பண்ணாங்க அப்படின்னா சதப் கான் ஆர் நவாஸ் 2 பேர்த்தில் யாருக்கு வேணாலும் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணிக்கோங்க. என்ன காரணம், இந்த 4 பேருக்குமே இருக்கிற ப்ளஸ் என்னென்னா எப்போ வேணாலும் இவங்களோட டவுன் டாப் த ஆர்டரில் ஆட வச்சுருவாங்க. கருணரத்னே எப்படியும் ஒரு கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னா கருணரத்னே பேட்லேருந்து 10லேருந்து 5 ரன் வரும். டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதுனால ஒரு 2 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கலாம். ஸோ இந்த 4 பேர்த்தையுமே ரிஸ்க்காக கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் பாபர் அசாமுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி ஒரு கேப்டன்ஸ் நாக் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ பாபர் அசாமை வந்து ஒரே ஒரு டீம்லையாவது அட்லீஸ்ட் கேப்டனாக கொடுத்து பாருங்கள். ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ.